ஹலோ! வெல்கம் டு வஷ்வர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் vlog தான் வந்து பார்க்க போறோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் தான் வந்து வெளிய போக போறோம். அண்ட் நாங்க வந்து வெஹிக்கிள் வந்து ரெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஸ்கூட்டி தான் வந்து ரெண்ட் பண்ணியிருந்தோம். அதில வந்து பெட்ரோல் எல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க சார்ஜஸ்ல. ஸோ, அதனால பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வந்து எங்களோட ரைட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்க 2 பேர் தான் போனோம். அதனால ஒரே வண்டி தான். ஸோ, எங்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் கயாக் கிளப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். அண்ட் இந்த கயாக் கிளப் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்க ஹோஸ்கோட்டையிலேருந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ற மாரி வரும். அண்ட் அங்க வந்து எந்த விதமான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. ஸோ, அதனால தான் நாங்க பைக் வந்து ரெண்டல் பண்ணிட்டு போயிருந்தோம். அண்ட் டிக்கெட்ஸ் வந்து நீங்க ப்ரீ புக் வந்து பண்ணணும். வெப்சைட்ல வந்து ப்ரீ புக் பண்ற மாரி இருக்கும். நான் வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் நாங்க வந்து ஈவினிங் 4:15 to 5:15 பேட்ச்ல வந்து ப்ரீ புக் பண்ணிருந்தோம். அண்ட் நாங்க ஷார்ப்பா கரெக்ட் டைம்க்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. போயிட்டு டிக்கெட்ஸ் காட்டி நம்மளோட லைஃப் ஜாக்கெட் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக் கலெக்ட் பண்ணிட்டு லைஃப் ஜாக்கெட் வியர் பண்ணிட்டு அப்படியே வந்து இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட வந்து போயிடணும். ஸோ அங்க இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. எப்படி வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும், ஸோ எந்த டைரக்ஷன்ல திருப்பறதுக்கு எந்த டைரக்ஷன்ல நீங்க வந்து கயாக் பண்ணணும், அது அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. ஷூஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடலாம், நீங்க வியர் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் எல்லாமே. அண்ட் ஈவன் பெட்ஸ் கூட வந்து அலோட் தான். ஸோ அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க பார்த்து ஃபைனலி நம்ம வந்து கயாக்கிங் போக போறோம். போவோமா? இங்கதான் வந்து போக போறோம். ஸோ இதுதான் அந்த லொகேஷன். நம்ம போயிட்டு பார்க்கலாமா? எனக்கு கூட தான் பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இல்ல. ஐயோ போய் இட்ஸுக்கு நான் என்ன பண்றது? ஓட்ட தெரியலனாலும் அப்படியே வந்துருவோம் போலயே சுத்திக்கிட்டு. பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஏய் நான் வீடியோவே எடுக்கல. போ முன்னாடி பண்ணா பின்னாடி போகுது. பின்னாடி பண்ணு. என்ன நீ எப்படி பண்ணாலும் இப்படிதான் போகுது. சரி ஓகே ஓகே. ஓகே. எங்கன்னா நடுவுல போய் நின்னுட்டு போதுரி. எனக்கு அதான் பயமா இருக்கு. லெஃப்ட் ரைட்டா? ரைட் தான் ஃபர்ஸ்ட் பண்ற. ரைட் லெஃப்ட். ரைட் லெஃப்ட். ஏய் இப்ப லெஃப்ட். எந்த சைடு போணும்? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இப்ப திருப்புறதுக்கு எப்படி? திருப்படி. ஒழுங்காவே பிடிக்கல. திருப்பி இப்படி பிடிக்கணுமா? அடடா கடவுளே எப்படியாச்சும் காப்பாத்து. ஐயோ 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 நான் தனியா போற மாதிரி இருக்கு. ஏய் நான் கரெக்டா பண்றத நீயே கெடுக்கறடி. ஏய் உள்ள வரைக்குமா போனோம்? ரைட்டா லெஃப்ட் லெஃப்ட்? ஏய் ரைட்னா லூஸ். நம்ம எந்த பக்கம் போறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தானே பண்ணணும். ஐயோ நம்ம மட்டும் தன்னந்தனியா போயிட்டு இருக்கோம்டி. எனக்கு உசுரோட வருவன்ற நம்பிக்கை. நானே கரெக்டா தாண்டி போறேன். ஏண்டி அவங்க கூடயே போயிடலாம். ஐயோ எனக்கு என்னமோ எல்லாமே மூவற மாதிரி இருக்குடி. ரைட்டா நீ பண்றியா? ஒரு நிமிஷம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன். நீ பண்ணவே தாங்க. தண்ணி எங்க போகுது? நீ வீடியோவாச்சு எடுத்து போல. ஐயோ வீடியோ ரெக்கார்டிங்ல தாண்டி இருக்கு. எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் வீடியோ ரெக்கார்டிங்ல தான் இருக்குன்னு. ஸோ அது தெரியாமலே கதறல் தான் அது எல்லாமே. நடுக்கடல்ல நீச்சல் கத்துக்க விட்ட மாதிரி இருக்கு கைஸ். ஒரே பயமா இருக்கு எங்களுக்கு. ஏதோ குத்து மதிப்பா 2 பக்கமும் போட்டா. ஐயோ லெஃப்டா? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த இந்த செடிக்குள்ள எல்லாம் எங்கன்னா போய் சொருகி போகும்போது பயமா இருக்கு 2 பேருக்கும். எப்சரோட திருப்பி கரைக்கு போய் சேர்ந்தாலே போதும். அந்த சைடு வெற்றிகரமா வந்து மாட்டிக்கிட்டோம். நாங்க வந்து இப்போ கயாக்கிங் பண்ணி தண்ணியில விழுந்து சாகுறமோ இல்லையோ, இப்ப மூச்சடைச்சு செத்துருவோம் போல. கயாக் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும். ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும். முடியல.
ஐயோ லிட்ரலி ஆனா மூச்சு வாங்குதுங்க பயங்கரமா. ஐயோ எங்க போனாலும் அவங்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்கோம் தான் தெரியல. இல்ல இல்ல பத்திரமா போயிடுவோம், கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் ஏன் உயிரும் இருக்குல்ல, அதனால பத்திரமா கொண்டு போயிடுவேன். அந்த ஃபுல் 1 ஹவரும் இப்படிதான் இருந்துச்சு. சரியான ஃபன்னா இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 45 மினிட்ஸ் மேல ஓட்டியிருப்போம். அண்ட் கடைசியில ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிட்டோம். லிட்டரலா யாருமே இல்லை, எல்லாருமே கரைக்கு போயிட்டாங்க. கடைசியில வந்து ஒருத்தங்க நம்மள வந்து கூட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சு. நடுக்கடல்ல தத்தளிச்சுட்டோம் நாங்க. ஐயோ முடியல. பியூலா நாங்க எங்க தொலைஞ்சோமோ அங்கேயே தான் வந்து சுத்தி சுத்தி நாங்க பார்த்துட்டு இருந்தோம். எந்த பக்கம் போறதுனே தெரியல. வந்த வழியும் எந்த வழினே வந்து மறந்துருச்சு எங்களுக்கு லிட்ரலா. அப்புறம் எப்படியோ இவர் கூட நாங்க ஷோருக்கு வந்துட்டு அப்புறம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இறங்கி வந்து பார்த்தா ஆல்ரெடி நெக்ஸ்ட் பேட்ச் எல்லாருமே வந்து பாதி வழி போயிட்டே இருந்தாங்க அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் சரி நம்ம எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் பண்ணிட்டு இருந்தேன். இது ஆக்சுவலாக மைக் ஆஃப்ல இருக்குன்னே தெரியாமல் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து பேசியிருப்பேன். அவ்வளோ நேரம் பேசி அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்க்குறேன் வீடியோவை, வாய்ஸே வரல. ரிசீவரும் வந்து கனெக்ஷனில் இருந்தனால என்னோட மொபைலோட ஆடியோவுமே வந்து அதில் வந்து போகலை போல். அதுக்கப்புறம் சரி வண்டிக்கிட்ட போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃபைனலி கயாக்கிங் போயிட்டு வந்துட்டோம் கைஸ். மைக் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. நாங்கள் கயாக் போகும்போதே வந்து மைக் ஆன் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஸோ அது அதுக்கு மேலே வரல, சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் 2 வாட்டி ரெக்கார்ட் பண்ணேன், சார்ஜ் இல்லைன்றது கூட பார்க்காம ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ திருப்பி ரெக்கார்ட் தான் பண்ணேன். ஸோ வர்த் த எக்ஸ்பீரியன்ஸ், வர்த் த மணி. நாங்கள் வந்து ஆக்சுவலாக நடுக்கடலில் போய் நின்று தத்தளிக்கிற மாதிரி போய் நடு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கைடு வந்து தான் எங்களை டோ பண்ணி தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும் ஆக்சுவலாக அதுக்கு வந்து, ரொம்ப ஸ்ட்ரென்த்து வேணும். எனக்கும் அவளுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சரி 2 பேருக்குமே சுத்தமாக ஸ்ட்ரென்த்து பத்தலை. எங்களால் அதை இது பண்ண முடியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணோம். எப்படி சொல்கிறது, ஒரு ரவுண்டு வந்து அப்படியே வந்து நம்ம சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த லேக்கில். அந்த ரவுண்டு வந்து நாங்கள் அடிக்கணும், எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும். சில பேர் வந்து போன ரூட்டில் வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டைம் ஆயிடுச்சு முடியலன்னு அவங்கெல்லாம். நாங்கள் அப்படியே போகலான்னு தான் நினச்சோம். சரி பக்கத்தில் தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பிட்டோம். திரும்பின இடத்துல என்ன ஆயிடுச்சு பார்த்தா யாரையுமே காணும். லிட்டரலாக யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நடு இடத்துல நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். லிட்டரலாக சுற்றி வேற யாருமே இல்லை. எல்லாருமே போயிட்டாங்க, எல்லாருமே ரீச் ஆகிட்டாங்க, ஷோருக்கு வந்து ரீச் ஆகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கைடு வந்தாங்க. ஆக்சுவலாக கைடு வந்து செக் பண்ணுறதுக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் மட்டும் இருந்ததை பார்த்துட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒரு பக்கம். எல்லாருக்குமே இங்கே ஹிந்தி மட்டும்தான் பேசுகிறாங்க, ஹிந்தி மட்டும்தான் தெரியும். நோ இங்கிலீஷ், நோ கன்னடா, நோ அதர் லாங்குவேஜ், ஹிந்தி மட்டும்தான். ஸோ எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்றனால மேனேஜ் பண்ணியாச்சு நாங்கள். ஸோ நாங்கள் ஒருத்த எப்படியாச்சும் எங்களை கரை கொண்டு சேர்த்துருங்க. ஒருத்தி அங்கேருந்து முறைக்கிறா என்ன, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி நாங்கள் வண்டி வேறு ஓட்டிகிட்டு போகணும். நான் தான் வண்டி ஓட்ட போகிறேன், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நினச்சாலே. கையெல்லாம் செம்ம வலி கைஸ். ஆனால் சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, அப்படியே சூப்பராக இருந்துச்சு. சுற்றி க்ளவுடு வேறு ரொம்ப க்ளவுடியாக இருக்கா பாருங்க. மழை கண்டிப்பாக வரும் போல். ஸோ மழை பெய்கிற மாதிரியே இருக்குன்னவே அங்கே உள்ள அந்த இதோட நம்ம கயாக் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அப்படியே சீனரி வைஸ் ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணது அங்கேயும் வந்து நிறைய கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாமும் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. வாட் த எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு லொக்கேஷன் அண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது பண்ணுறேன். மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், கிளம்புறோம். சரியான காற்று, சரியான காற்று. அவ்வளோதான், மழை தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மழை வர்றதுக்குள்ளே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் வர வழியிலையும் அந்த லேக் தெரியுமா, அதனால நாங்கள் தொலைஞ்சு போன இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால அதையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து வந்து ஃபுல் ஹைவே தான். அங்கேருந்து ஹவுஸ் கோட்டை வர வரைக்கும் ஃபுல் ஹைவே, நேஷ்னல் ஹைவே. சூப்பராக வந்தாச்சு. நாங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் சரியான பசி, ரொம்ப நேரமாக சாப்பிடவே இல்லை அப்படின்றனால செம்ம பசியாக இருந்துச்சு. அதனால KFC பார்த்ததும் KFCக்குள்ளே போயிட்டோம். KFCயில் போயிட்டு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். அதாவது மத்தியானம் ஒரு 1 மணிக்கு சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் 7, 7:30 ஆயிடுச்சு. அப்போதான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வண்டி விட்ட லொக்கேஷனுக்கும் மேப் போட்டு வண்டியும் வந்து போயிட்டு செட்டில் பண்ணியாச்சு. அவங்க கிட்ட வண்டி வந்து அதே கண்டிஷனில் ஒப்படைச்சிட்டு அப்படியே வந்து இப்போ நான் ஒரு லொக்கேஷனுக்கு போனோம், அவள் ஒரு லொக்கேஷன் போனோம்.
ஸோ 2 பேர் பிஜியுமே வேறு வேறு இடத்துல இருக்குது. ஸோ அதனால அவளோட பிஜிக்கு வந்து வந்து ஆட்டோ புக் பண்ணிக்கிட்டா. ஸோ என்னோட பிஜிக்கு நான் ஆட்டோ புக் பண்ணி போகணுன்னா அதுக்கே எனக்கு ஒரு 1/2 hour to 1 hour ஆகும். அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோலே வந்து ஈஸியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோவில் எனக்கு 3 ஸ்டாப்பிங் தான், 10 minutes வந்து போயிடலாம் என்னோட ஸ்டாப்புக்கு. அதனால மெட்ரோவும் கரெக்டாக அந்த டைமுக்கு இருக்கவே நான் வந்து அப்படியே மெட்ரோ ஏறிட்டேன். மெட்ரோ ஏறி என்னோட ஸ்டாப்புக்குமே வந்து வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் என்னோட பிஜி. ஸோ அதனால அப்படியே நடைய போட்டு பிஜிக்கு வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியாக. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்க என்னோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பாய்.